வணக்கம் நண்பர்களே! இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். பொதுவாக கொரோனா காலத்திற்கு பிறகு நம்முடைய சமூக வாழ்வில், உளவியலில் ஏற்பட்ட பல மாற்றங்களைப் பற்றி இன்றைக்கும் கூட உலக அளவில் தொடர்ந்து ப ஒரு ஆய்வுகளும், ஆலோசனைகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. அதனுடைய நீடித்த தாக்கங்கள் சமூகத்தில் எவ்வாறு இருக்கின்றன என்பதை பார்க்கிறபோது, தன்மயமாதல், சமூக விளக்கம், சமூகத்திலிருந்து விலகிச் செல்லுதல், அதற்கேற்ற பொருளாதார, சமுதாய கட்டமைப்புகள் புதிதாக உருவாக்கப்படுதல், இதை பற்றியெல்லாம் தான் இன்றைக்கு நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு நாம் மிக முக்கியமாக பேச வேண்டிய ஒரு விஷயம், ஒரு அறிவிற்கும் அனுபவத்திற்கும் உள்ள வித்தியாசம் என்ன என்பதை நாம் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். உதாரணமாக ஒரு நடைப்பயிற்சி என்பதை எடுத்துக்கொள்ளுங்கள். நடைப்பயிற்சி செய்வதற்கு இப்பொழுது எந்திரங்கள் இருக்கின்றன. நீங்கள் ஒரு எந்திரத்தில் ஏறி நின்று கொண்டால், அந்த நீங்கள் வாக்கிங் செல்வது போல, நடைப்பயிற்சிக்கு செல்வது போல, நீங்கள் அந்த மிஷினிலிருந்து ஓடிக்கொண்டே இருக்கலாம். உங்களைச் சுற்றி ஒரு 4 சுவர்கள் மட்டும்தான் இருக்கும். அதே நடையை நீங்கள் ஒரு கடற்கரையிலோ, சாலைகளிலோ, பூங்காக்களிலோ மேற்கொள்கிற போது சூரிய ஒளியை காணுகிறீர்கள். சுற்றி இருக்கக்கூடிய மனித முகங்களை காணுகிறீர்கள். தெருக்களில் நடக்கக்கூடிய மாற்றங்களை காண்கிறீர்கள். சிறு சிறு சம்பவங்கள், காற்றை சுவாசிக்கிறீர்கள். இப்படி ஒரு ஒரு நிலக்காட்சியினுடைய பல்வேறு விதமான, புறக்காட்சியினுடைய பல்வேறு விதமான விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து உணர்ந்து கொண்டே செல்கிறீர்கள். அதன் மூலமாக உங்களுடைய உடல் மட்டுமல்ல, மனமும் புத்துணர்ச்சி அடைகிறது. சில புதிய காட்சிகள் உங்கள் மனதில் பதிகின்றன. சில புதிய எண்ணங்கள் உங்கள் மனதில் மேலிடுகின்றன. இதை நீங்கள் ஒரு நடைப்பயிற்சி எந்திரத்தில் ஓடிக்கொண்டிருப்பதன் மூலமாக உங்கள் தசைகளுக்கு ஒரு சிறிய பயிற்சி கிடைக்கிறதே தவிர, உங்கள் மனம் என்பது எந்த விதமான மலர்ச்சியையும் அடைவது கிடையாது. அப்படி பார்க்கிற போது இதெல்லாம் ஏன் நான் சொல்கிறேன் என்று சொன்னால், நாம் எல்லாவற்றையுமே ஒரு மினியேச்சராக மாற்றி நம் கைக்குள் வைத்துக்கொண்டு அதற்குள்ளாகவே நாம் புழங்குகிற ஒரு மனநிலை நமக்கு வந்துவிட்டதை நான் இங்கே குறிப்பிட விரும்புகிறேன். ஏன் நாம் இத்தகைய தன்மயமாதலுக்குள் செல்கிறோம் என்பதற்கு பல காரணங்கள் இருக்கின்றன. ஆனால் அந்த காரணங்கள் இங்கு முக்கியமல்ல. மாறாக இப்படி இருப்பதன் மூலமாக நாம் எத்தகைய விளைவுகளை சந்திக்கிறோம் என்பதுதான் மிக மிக முக்கியமானது. நாம் சுற்றுச்சூழலை பற்றியோ, சமூகத்தை பற்றியோ, மனிதர்களை பற்றியோ எந்த விதமான அனுபவங்களும் அற்றவர்களாக தன்னுடைய உடல், தன்னுடைய பிரச்சினை, தன்னுடைய மனம், இதை பற்றி மட்டுமே சிந்திக்கக்கூடியவர்களாக நாம் மாறியிருக்கிறோம். இத்தகைய மாற்றம் என்பது ஒரு விதத்தில் வீழ்ச்சி என்று தான் நான் குறிப்பிட விரும்புகிறேன். நம்மை நாமே சிறைப்பட்ட மனிதர்களாக மாற்றிக்கொள்கிறோம். இப்போ கூண்டுக்குள் இருக்கக்கூடிய கிளிகளுக்கு கூண்டு என்பது ஒரு விதத்தில் பாதுகாப்பானது தான். என்றால் பருந்து அதை கொத்தி கொண்டு போய்விடும் என்ற கவலை இல்லை. வேலைக்கு உணவு கிடைத்துவிடும். இப்படி கூட அதை நாம் பார்க்கலாம். நாம் பல சமயங்களில் அப்படித்தான் ஒரு பாதுகாப்பை நமக்குள் உருவாக்கி கொள்கிறோம். ஆனால் வெளி தரக்கூடிய, வானம் தரக்கூடிய, அன்றாட நம்மை சுற்றி இருக்கக்கூடிய சூழல் தரக்கூடிய எந்த அனுபவமும் நமக்கு கிடைப்பதில்லை. அறிவை நாம் பல விதங்களிலும் சேகரித்து கொண்டே இருக்கலாம். அறிவினால் மட்டும் ஒரு மனிதன் உருவாவதில்லை. அனுபவத்தினுடைய சாரம், காட்சிகளினுடைய சாரம், இன்னும் சொல்லப்போனால் உலகத்தினுடைய இயங்கு தளம், நாம் எந்த நிலத்தில் வாழ்கிறோமோ அதை பற்றிய பல எண்ணங்கள் நமக்கு கிடைப்பது அனுபவத்தினால்தான். ஆனால் நாம் எப்படி உள் ஒடுங்கியவர்களாக இருக்கிறோம் என்பதற்கு நான் இன்னும் கூட சில உதாரணங்களை சொல்ல விரும்புகிறேன். அடுத்த நாட்களில் அதை பற்றி நாம் பேசுவோம். மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம் நேயர்களே, அதாவது நம்முடைய சமுதாயத்தில் பொதுவாக பெற்றோர்கள் நிச்சயித்து தான் நாம் திருமணம் செய்கின்றோம். பெற்றோர்கள் நிச்சயித்த திருமணம் தான் சமூகத்தில் பொதுவாக நடக்கின்றது. பெற்றோர்கள் நிச்சயித்த திருமணத்தில் எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருக்கும். எதிர்பார்ப்புகள் எவ்வளோ இருக்கின்றதோ அந்தளவுக்கு ஏமாற்றங்களும் இருக்கும். அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதையும் நாம் புரிந்திருக்க வேண்டும். எதிர்பார்ப்புகள், ஏமாற்றங்கள் எல்லாம் இருக்க தான் செய்யும். நாம் என்ன நினைக்கின்றோம், தம்பதியர்கள் என்ன நினைக்கின்றார்கள், ஒருவரை ஒருவர் அடங்கி போக வேண்டும், ஒருவருக்கு ஒருவர் அடங்கி போக வேண்டும் நினைக்கின்றார்கள். நாம் அவருக்கு அடங்கி இருக்க வேண்டும், அவள் நமக்கு அடங்கி போக வேண்டும்
அவர் நமக்கு அடங்கி போக வேண்டும் என்று ஒருவருக்கொருவர் அடங்கி போக வேண்டும் என்று எண்ணுகின்றார்கள். அதாவது தன்னில் தாம் மாற்றம், அதாவது மற்றவர்களை மாற்றுவது என்பது அரிதான காரியம், நம்மை நாம் மாற்றிக்கொள்வது என்பது எளிதான காரியம். அதாவது தம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும், தம்மில் மாற்றம் காண்பிக்க வேண்டும் என்பதற்கு பதிலாக மற்றவர்கள், நம்மை சுற்றியுள்ள சூழ்நிலைகள், அதாவது தம்பதியில் ஒருவர் மற்றும் சூழ்நிலைகள், அவைகள்தான் மாற வேண்டும், மாற்றத்தை காண்பிக்க வேண்டும் என்று எண்ணுகின்றார்கள். அது மட்டும் இல்லாமல் நான் அதாவது மாறிவிட்டேன், நான் என்னுடைய தம்பதிக்காக மாறிவிட்டேன், நானே என்னை மாற்றிக்கொண்டேன் என்று அவர்கள் குக்கரிக்கின்றார்கள். ஆனால் உண்மை அப்படியா என்றால் உண்மை அப்படி அல்ல. அவர்கள் நினைக்கின்றார்கள் இந்த உலகமே தன்னை மையமாக வைத்துக்கொண்டு தான் சுழல வேண்டும் என்று நினைக்கின்றார்கள். அதாவது தன்னுடைய சூழ்நிலைகள், தன்னை சுற்றி உள்ளவைகள் எல்லாம் அவர்களுக்காக மாறிவிட்டோம், ஆனால் அது எனக்கு எந்த பயனும் இல்லை, எந்த உதவியும் செய்யவில்லை என்று குறை கூறுகின்றார்கள். தன்னுடைய சூழ்நிலையையும் உலகத்தையும் அவர்கள் குறை கூறுகின்றார்கள். எப்படி என்றால், நான் ஏமாந்து விட்டேன், உலகம் என்னை ஏமாற்றி விட்டது என்று அவர்கள் கூறுகின்றார்கள். உலகமும் சூழ்நிலையும் யாரையும் ஏமாற்றவில்லை, நமக்கு நாமே தான் ஏமாற்றிக் கொள்கிறோம் என்பதை நாம் உணர வேண்டும் நேயர்களே. அதாவது பொதுவாக எடுத்துக்கணும் என்றால், அதாவது சில பேர் என்ன செய்கின்றார்கள், இந்த வாழ்க்கை எடுத்துக்கணும் என்றால் வாழ்ந்தான் ஆக வேண்டும் என்று வாழ்கின்றார்கள், வேறு வழி இல்லாமல் வாழ்கின்றார்கள். அதாவது திருமணம் பண்ணிவிட்டோமே, வாழ்ந்தே ஆக வேண்டும் என்று தான் இந்த குடும்பங்கள் எல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். பொதுவாக வாழ வேண்டும் என்று, வாழ்ந்தே ஆக வேண்டும் என்று, வேறு வழியே இல்லை என்று அவர்கள் இந்த வாழ்க்கையை ஈடுபடுத்தியிருக்கின்றார்கள். அவர்களுடைய திருமண வாழ்வு, மனவாழ்வு என்பது அர்த்தமுள்ளதாக இருக்கின்றதா, தரமானதாக இருக்கின்றதா, சந்தோஷமாக இருக்கின்றதா என்று பார்த்தோம் என்றால் சொல்வதற்கில்லை. அதாவது இதுபோல், அதாவது மன குமுறல்கள், அதாவது மன அழுத்தங்கள் வரும்பொழுது அது ஸ்ட்ரெஸ் ஏற்படுகின்றது. அந்த ஸ்ட்ரெஸ்ஸின் காரணமாக மனிதனுக்கு பல உபாதைகள் ஏற்படுகின்றது. ஸ்ட்ரெஸ் என்றால் என்ன? முதலில் ஸ்ட்ரெஸ் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஸ்ட்ரெஸ் என்று சொல்கின்றோமே, அந்த ஸ்ட்ரெஸ் என்ற வார்த்தை, அதாவது 14ஆம் நூற்றாண்டுகளுக்கு முன்பாக அந்த வார்த்தையை யாருக்கும் தெரியாது. ஸ்ட்ரெஸ் என்ற வார்த்தையை யாருக்கும் தெரியாது. அந்த ஸ்ட்ரெஸ் என்ற வார்த்தை டிக்ஷனரியில் அதாவது இடம்பெற்றதே 17ஆம் நூற்றாண்டில் தான். அதற்கப்புறம் தான் அந்த வார்த்தைகளை பற்றி தெரிய ஆரம்பித்தது. முதலில் என்ன நினைத்தார்கள்? ஸ்ட்ரெஸ் என்பதை ஸ்ட்ரெயின் என்று கூறினார்கள். அதாவது உடலில் காயம் ஏற்பட்டால் அது ஸ்ட்ரெயின் என்று கூறினார்கள். நாம் சொல்கின்றோம், ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்காதப்பா அப்படின்னு சொல்லுவோம். அதுபோல் ஸ்ட்ரெயின் என்று சொன்னார்கள், உடல் காயத்தை ஸ்ட்ரெயின் என்று சொன்னார்கள். அதே ஸ்ட்ரெயின் ஆடைகளில் பட்டோம் என்றால் என்ன? கரை, துணியெல்லாம் ஸ்ட்ரெயின் ஆகிட்டு, மஞ்சள் ஸ்ட்ரெயின் ஆகிட்டுன்னு கூறுவார்கள் துணியில், ஆடைகளில். ஆகவே அது ஸ்ட்ரெயின் என்று தான் கூறினார்கள். உடல் காயத்திற்கும் துணியில் ஏற்படுகின்ற அந்த அழுக்கிற்கும் அந்த இதற்கும் என்ன சொன்னார்கள்? ஸ்ட்ரெயின் என்று தான் கூறினார்கள். ஆகவே ஸ்ட்ரெயின் என்ற வார்த்தை அதன் பிறகுதான் ஸ்ட்ரெஸ் என்ற, அதன் மூலமாக ஸ்ட்ரெஸ் என்ற வார்த்தை வந்தது. அது டிக்ஷனரியில் 17ஆம் நூற்றாண்டு தான் அதில் ஏற்றப்பட்டது. அதன் பிறகுதான் ஸ்ட்ரெஸ் என்றால் என்ன என்று நமக்கு தெரிய ஆரம்பித்தது. ஸ்ட்ரெஸ் என்றால் என்ன? ஸ்ட்ரெஸ் என்பது நம்மை நோக்கி ஒரு செயல் வருகின்றது, ஒரு சொல்லோ செயலோ சூழ்நிலையோ நம்ம வருகின்றது என்றால் நம் மனம் என்ன செய்கின்றது? மனம் சஞ்சலப்படுகின்றது, உடலும் விகாரமாக மாறுகின்றது. மனமும் உடலும் ஒன்றாக இணையாமல் தனித்தனியாக இயங்குகின்றது. அங்கே நாம் பதறுகின்றோம். இதுதான் ஸ்ட்ரெஸ். ஒரு அப்ரிஹென்ஷன் வருகின்றது. இதில் ஸ்ட்ரெஸ்ஸில் பாசிட்டிவ் என்றும் நெகட்டிவ் என்றும் உண்டு. பாசிட்டிவ் ஸ்ட்ரெஸ் என்றால் என்ன? பாசிட்டிவ் என்றால், நாளை நம் வீட்டுக்கு விருந்தாளர்கள் வருகின்றார்கள், நாம் என்ன செய்வோம்? அதாவது அவர்கள் தடபடலாக நம்ம கவனிக்க வேண்டும் என்று நம்மை ரெடி பண்ணுவோம். ஒரு சந்தோஷமான ஒன்று. அங்கே நமக்கு என்னது? ஸ்ட்ரெஸ் இருந்து கொண்டே இருக்கும். பாசிட்டிவ் ஸ்ட்ரெஸ். குழந்தைகள் வருகின்ற ஊரிலிருந்து திருவிழா வருகின்றது, நாம் ஒரு முக்கியமான ப்ரோக்ராம் நடத்தப் போகின்றோம், ஒரு விழா நடத்தப் போகின்றோம் என்று இருக்கும் பொழுது நம்மிடம் ஸ்ட்ரெஸ் இருக்கும். அது பாசிட்டிவ் ஸ்ட்ரெஸ் என்று பெயர். நெகட்டிவ் ஸ்ட்ரெஸ் என்றால் என்ன? அதுதான் பயம், பதட்டம். அது மட்டும் இல்லாமல் ஒரு அபாயம் நம்மை நெருங்கி வரும்பொழுது நாம் விளவலத்து விடுகின்றோம். அதை நெகட்டிவ் ஸ்ட்ரெஸ் என்று சொல்கின்றோம். பொதுவாக ஸ்ட்ரெஸ் என்றால் நெகட்டிவ் ஸ்ட்ரெஸ்ஸை தான் சமூகம் அதை ஸ்ட்ரெஸ் என்று கூறுகின்றது. பாசிட்டிவ் ஒன்று இருக்கின்றது, ஆனால் ஸ்ட்ரெஸ் என்றாலே நாம் குறிப்பிடுவது, நாம் மனதில் எண்ணுவது நெகட்டிவே தான். ஆக நெகட்டிவ் ஸ்ட்ரெஸ். இந்த நெகட்டிவ் ஸ்ட்ரெஸ்ஸில் 2 வகை இருக்கின்றது. ஒன்று அக்யூட் என்றும், இன்று கிரானிக் என்றும் இருக்கின்றது. அக்யூட் என்றால் அதாவது கொஞ்ச காலங்கள் இருக்கின்றது. இப்பொழுது இந்த கொரோனா பீரியடில் இருக்கின்ற அந்த ஸ்ட்ரெஸ் இருக்கின்றதே, அதுதான் அக்யூட் ஸ்ட்ரெஸ் என்று பெயர்.
இந்த அக்யூட் ஸ்ட்ரெஸ்ஸில் என்ன நடக்கின்றது என்றால் டெத் ஆங்ஸைட்டி. இந்த மக்களுக்கு எல்லாம் என்ன எப்படி இருக்கின்றது, அந்த கொரோனா நோயை பற்றி ஒரு பயம் இருக்கின்றது. டெத் ஆங்ஸைட்டி, நாம் இறந்து விடுவோமோ, நம்மை சார்ந்தவர்கள் இறந்து விடுவார்களோ, நம்முடைய சொந்த பந்தம் எல்லாம் இறந்து விடுமோ, நாம் தனித்து விடப்படுவோமோ என்று ஒரு பயம் இருக்கின்றது. டெத் ஆங்ஸைட்டி, அந்த ஒரு பயம் இருந்து கொள்கிறது. தனட்டோஃபோபியா என்று சொல்லுவாங்க, தனட்டோஃபோபியா. ஸோ அந்த ஒரு ஃபோபியா இருக்கின்றது. அதே நேரத்தில் நம்முடைய குழந்தைகள், நம்முடைய மற்றவர்களுக்கெல்லாம் எதுவும் ஆகிவிடுமோ என்ற ஒரு பயம் இருக்கின்றது. டெத்தை பற்றி பயம் இருக்கின்றது, நாம் இறந்து விடுவோம் என்ற பயமும் இருக்கின்றது, மற்றவர்கள் இறந்து விடுவார்கள் என்ற பயம் இருக்கின்றது. இதுதான் டெத் ஆங்ஸைட்டி என்று சொல்கின்றோம். அது மட்டும் இல்லாமல் அதனுடைய காம்ப்ளிகேஷன் இருக்கின்றது. இந்த டெத் ஆங்ஸைட்டியுடைய காம்ப்ளிகேஷன் என்னவென்றால், அதாவது எப்படி இருக்கிறது காம்ப்ளிகேஷன் என்று பார்த்தோம் என்றால், அதாவது டொமஸ்டிக் வயலன்ஸ், அது ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்கும் பொழுது, அதாவது அந்த அழுத்தம் அதிகமாக இருக்கும் பொழுது அது பல கோணங்களில் வெளிப்படுகின்றது. எப்படி என்றால், சில பேர் என்ன செய்கின்றார்கள், ஆன்மீகத்தில் இறங்கின்றார்கள், பிரேயர், அதாவது கோயிலுக்கு போகணும் என்று ஆன்மீகத்தில் இறங்கின்றார்கள். அந்த ஸ்ட்ரெஸ்ஸினுடைய வெளிப்பாடு தான் ஒன்று. இன்னொன்று, சில பேர் என்ன செய்கின்றார்கள், வயலண்டாக ஆகின்றார்கள். அதாவது மற்ற கொள்ளையெடுப்பது, கொலை செய்வது போன்ற விவரங்களில் ஈடுபடுகின்றார்கள். டொமஸ்டிக் வயலன்ஸ் என்றெல்லாம் இருக்கின்றது, அது வெளிப்பாடு தான். இன்னொன்று, சில பேர் என்ன செய்கின்றார்கள் என்றால், அதாவது மதுவை நாடி, மது மற்றும் போதைப் பொருட்களை நாடி ஓடுகின்றார்கள். சில பேர் தற்கொலைக்கு செல்கின்றார்கள். இது அத்தனையுமே அதனுடைய வெளிப்பாடு தான். அந்த அழுத்தத்தினுடைய வெளிப்பாடு தான். பல கோணங்களில் அது சிதறுகின்றது. அது ஏன் அப்படி சிதறுகின்றால், அவர்கள் வாழ்ந்த விதம், அவர்கள் வளர்ந்த விடம், அவர்களுடைய உடலில் உள்ள, அதன் மூளையில் உள்ள, அதாவது ரசாயன வேதியியல் பொருள்கள் மற்றும் சூழ்நிலைகள் எல்லாம் சேர்ந்து அவர்களை பல கோணங்களில் அவர்களை மாற்றி விடுகின்றது. ஒரு ஆள் இங்கே போகிறார், ஒரு ஆள் இங்கே போகிறார், இது போல் இருக்கின்றது. இதுதான் அதனுடைய விளைவாக இருக்கின்றது. அதே நேரத்தில் இந்த ஸ்ட்ரெஸ்ஸுக்கு என்பது, அது தாம்பத்தியம் என்பது ஒரு ஒரு வழிகாலாக இருக்கின்றது. அதாவது அது ஒரு வடிகாலாக இருக்கின்றது. ஆகவே நாம் பார்த்தோம் என்றால், பொதுவாக ஸ்ட்ரெஸ் இருக்கும் பொழுது, மன அழுத்தம் இருக்கும்பொழுது தாம்பத்தியில் ஈடுபட்டோம் என்றால் அந்த ஸ்ட்ரெஸ் குறைகின்றது. நாம் அதாவது திரைப்படங்கள் பார்க்கின்றோம். ஆங்கில திரைப்படங்கள் பார்த்தோம் என்றால், அதாவது காவல்துறை அதாவது ஒரு குற்றவாளி துரத்தி கொண்டு போகிறோம். அந்த குற்றவாளி எங்கே போவார், அந்த ஹீரோயின் வீட்டில் போய் தான் இருப்பார். இருந்து தான் மறுபடியும் போவார். அங்கே அவருக்கு அங்கே ஸ்ட்ரெஸ் லீவ் தேவைப்படுகின்றது. பொதுவாக காவல்துறையினர் குற்றவாளிகளை பிடிப்பதற்கு எங்கே அவர்கள் கணிக்கின்றார்கள் என்றால், அதாவது ஷேடோ போடுகின்றார்கள். எப்படி போடுகின்றார்கள், அவனுடைய காதலி வீட்டுக்கு வருவான், அங்கு அமைதியாக இருந்து ஒளியிலிருந்து பிடித்து விடுகிறார்கள், எப்படி வருவான் என்று. ஏனென்றால் ஸ்ட்ரெஸ் ரிலீவு அங்கே கிடைக்கின்றது. ஆகவே இதுதான் ஸ்ட்ரெஸ். இந்த ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் அதாவது தாம்பத்தியம் உதவுகின்றது. மற்றவைகளை அடுத்த முறை பார்ப்போம். நன்றி. அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். இன்றைய தலைமுறையினருக்கு கூட கலைவாணர் என்று சொன்னால் தெரியாமல் இருக்காது. ஏன் நான் இன்றைய தலைமுறையினருக்கு என்று குறிப்பிடுகிறேன் என்றால், அவர் 1957ஆம் ஆண்டே இறந்து போய்விட்டார். ஆகஸ்ட் 30 அவருடைய நினைவு நாள். 1936லிருந்து 57 வரைக்கும் 20-21 ஆண்டுகள் தான் அவர் தமிழ் திரைப்படங்களிலே நடித்தார். ஆனால் அந்த 20 ஆண்டுகளில் அவர் நடித்த படங்கள் இன்றைக்கும் பேசப்படுகின்றனவாக, இன்றைக்கும் அவருடைய நகைச்சுவை மக்களால் அறியப்படுகின்ற ஒன்றாக இருக்கிறது. எனவே தான் கலைவாணர் என்றால் இன்றைக்கு இருக்கிற இளைஞர்களுக்கு கூட தெரியும். அவருடைய வாழ்க்கை வரலாறு மிக வித்தியாசமானது என்று சொல்ல வேண்டும். நாகர்கோயிலில் ஒழுகனசேரி என்கிற ஒரு பகுதியிலே பிறந்தவர். அவருடைய பெயர் கிருஷ்ணன், பிறகு NS கிருஷ்ணன், பிறகு கலைவாணர் NS கிருஷ்ணன், எல்லாம் மறைந்து கலைவாணர் என்றால் தான் எல்லோருக்கும் தெரியும் என்கிற நிலை. அவர் மிகவும் துயரமான வறுமை நிறைந்த ஒரு குடும்பத்திலே பிறந்தவர். அங்கே டென்னிஸ் விளையாடுகிறவர்களுக்கு ஓடிப்போய் அந்த பந்துகளை பொறுக்கி போட்டு கொண்டிருந்த ஒரு சிறுவன். அதற்கு பிறகு திரைப்படங்களில், நாடகங்களில் நடிக்க வேண்டும் என்கிற ஒரு தீராத ஆசையில் நாடக கம்பெனிகளுக்கு வந்தார். வாய்ப்பு கிடைக்கவில்லை. நாடகங்கள் நடக்கிற போது இடையில் ஒரு சோடா விற்கிற பையனாகத்தான் கலைவாணர் இருந்தார். பிறகு ஏதோ ஒரு நாடகத்தில் ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அவனுடைய திறமை, அடடா இந்த பையன் நல்லா நடிக்கிறானே என்று பார்க்கிறவர்களை வியக்க வைத்தது. பிறகு அவராகவே வில்லுப்பாட்டு கலையை கற்றுக்கொண்டார். அதிலும் புகழ் பெற்றார். அதற்கு பின்னால் தான் ஒரு நாடக குழுவில் ஒரு குறிப்பிடத்தக்க
இவருக்கு இந்த வேடம் பொருந்தும் என்று கருதி பார்க்கிறவர்களுக்கு அந்த வேடம் நெஞ்சிலே நிற்கிற இடத்துக்கு வந்தார். வளர்ந்ததற்கு பிறகு தானே ஒரு நாடக கம்பெனியை நடத்தினார். எல்லாவற்றையும் தாண்டி திரை உலகிற்கு வந்தார். திரைப்படங்களை தயாரிக்கிற அளவுக்கு தயாரிப்பாளராகவும் மாறினார். 2 படங்களை அவரே இயக்கினார். பணம் என்று ஒரு படம், இன்னொரு படம், 2ஐயும் அவரே இயக்கினார். 1936ஆம் ஆண்டு சதி லீலாவதி என்கிற ஒரு படத்தில் ஒரு சின்ன வேடத்தில் கலைவாணர் தோன்றினார். அந்த சதி லீலாவதி என்கிற படம் தமிழ் திரைப்பட வரலாற்றில் குறிக்கத்தக்க ஒன்று. காரணம், அந்த படம்தான் எம்ஜி ராமச்சந்தர், எம்ஜிஆர் என்பதெல்லாம் பின்னால், ராமச்சந்தர் என்கிற ஒரு நடிகரை அறிமுகப்படுத்தியது. பாலையா என்கிற ஒரு நடிகரை, கலைவாணரை, இப்படி பல புகழ்பெற்ற நடிகர்களை அந்த படம்தான் அறிமுகப்படுத்தியது. அது 1936. அதற்கு பின்னால் அவர் திரை உலகில் கலைவாணர் இல்லாத படங்களே இல்லை என்கிற அளவுக்கு புகழ் பெற்றவராக இருந்தார். இறுதி நாட்களில் அவர் லக்ஷ்மிகாந்தன் கொலை வழக்கு என்கிற ஒரு வழக்கில் மிக புகழ்பெற்ற நடிகர் எம்.கே. தியாகராய பாகவதரும் கலைவாணரும் குற்றஞ்சாட்டப்பட்டு சிறையிலே இருந்தார்கள். அதற்கு பின்னால் வெளியிலே வந்த பிறகு மிக மிக உச்சத்தில் இருந்த தியாகராய பாகவதற்கே தமிழ் துறை உலகில் அதற்கு பிறகு வாய்ப்பு இல்லாமல் போயிற்று. ஆனால் வெளியில் வந்த பிறகும் கலைவாணர் நடித்தார். இருந்தாலும் 1957ஆவது ஆண்டு தன்னுடைய 49வது வயதில் ஆகஸ்ட் 30ஆம் தேதி கலைவாணர் மறைந்து போய்விட்டார். என்ன பெரிய குறிப்பிடத்தக்க செய்தி என்றால், அவர் திரையுலகில் நடித்தது 20 ஆண்டுகளுக்கும் குறைவு. எத்தனை படங்கள் என்று பார்க்கிற போது நமக்கே வியப்பாக இருக்கிறது. 140 படங்களுக்கு மேல் 20 ஆண்டுகளில் அவர் நடித்திருக்கிறார். அது அன்றைக்கு புகழ்பெற்ற நடிகர்கள் எம்.கே. தியாகராய பாகவதர், பி.யு. சின்னப்பா காலத்திலே தொடங்கி எம்ஜிஆர், சிவாஜி கணேசன், யாருடைய படமாக இருந்தாலும் கலைவாணர் இல்லை என்றால் அந்த படம் ஓடாது என்கிற அளவுக்கு ஒரு புகழ் பெற்றவராக அன்றைக்கு திரை உலகில், தமிழ் உலகில் கலைவாணர் இருந்தார். அவருடைய நடிப்பு மட்டுமல்ல, அவருடைய பாடல்கள், அவரே பேசுகிற வசனங்கள், இவை எல்லாம் மக்களிடத்திலே புகழ் பெற்றன. இன்றைக்கும் கலைவாணர் பாடல்களை நாம் கேட்டால் இளைஞர்கள் கூட விரும்பி கேட்கிற அளவுக்கு அவை அழுத்தமான பொருள் பொதிந்த பாடல்களாக இருக்கின்றன. ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்து ஒருவர் இந்த அளவுக்கு உயர முடியும் என்பதற்கு கலைவாணர் தான் ஒரு பெரும் எடுத்துக்காட்டாக இருக்கிறார்.